ஒன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் வீடியோ போட்டாலும் இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் தீர்ந்தபாடு இல்லை. சார் லாக்டவுன் வருமானு மெசேஜில் போடுறீங்க, கமெண்ட்ஸில் போடுறீங்க. லாக்டவுன் வருமா? கொரோனா மாதிரி ஊரடங்கு உத்தரவு வந்துடுமா? இப்படி கேள்விகள் உங்களுக்குள்ளங்களையே நீங்கள் பயமுறுத்துகிற மாதிரி ஒவ்வொரு ஏன்னா நிறையா அப்படி வதந்திகள் தானே போயிட்டுருக்கு. பாருங்கள், சனி அப்படிங்கிற கிரகம் இப்போ மீனத்தில் உட்காந்துருக்கார். சனி அப்படிங்கிறது தான் பெட்ரோல், டீசல், இந்த எரிவாயு விஷயங்க எல்லாமே, கேஸு. இப்போது இது விரயத்தில் உட்காருது. காலப்புருஷன்னு சொல்லக்கூடிய மேஷத்துக்கு, மேஷ ராசி தான் காலப்புருஷனுக்கு முதல் ராசி. அதுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம். அப்போ விரயத்தில் சனி இருக்கும்போது சனியுடைய பொருட்களுக்கு டிமாண்ட், பஞ்சம் வரும். அப்போது இந்த சனி குரு வீட்டில் உட்காரும்போது தங்கத்தோட விலையும் ஜாஸ்தி படுத்துகிறார், புரிஞ்சுக்கணும். அதே டைமில் இந்த குறிப்பாக இந்த பிரச்சனைங்க, இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் இந்த போருன்னு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக கூட வரலாம். சரியாக பாருங்கள், பூராமே ஈரான்காரன் பூரா அடிக்கிறது, பூராமே அமெரிக்காவுடைய தளங்களை அடிக்கிறது. அதே டைமில் அடிக்கிறது எல்லாம் அண்டை நாட்டவர் இருக்கக்கூடிய எரிபொருள் அந்த உற்பத்தி பண்ணுற இடம், அதை சுத்திகரி பண்ணுற இடத்துல தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு டிமாண்டு வருது. அதே மாதிரி இந்த கொண்டு வர்ற வழி நிறைய பிரச்சனைங்க வருது. அப்போ இதனாலையும் ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது வருது. தேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனை வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே நமக்கு சனியினுடைய தேவைங்கிறது வீட்டுக்கு வீடு அதிகமாகுது. சனி அப்படிங்கிறதா நம்ம சொன்ன இந்த பெட்ரோல், டீசல், எரிவாயு இதெல்லாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் தட்டுப்பாடுகள் நிச்சயமாக வரும். அதுக்கு அரசாங்கம் ஒரு நெறிமுறையெல்லாம் போட்டு எப்படி 25 நாள் புக் பண்ணுறது, 45 நாள் புக் பண்ணுறது அப்படின்னெல்லாம் இப்போது கிராமப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதே மாதிரி நீ அடுத்தது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக பெரும்பான்மையாக இதை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனை வந்துருச்சல்ல, அந்த பிரச்சனை குறையுமான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிறையா உணவகங்கள் இப்போ லேசாக அப்படி அங்கங்கே ஒன்று மூடிட்டு இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளோஸ்டுன்னு வருது. ஸோ இது அதிகமாக க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏப்ரல் கடைசியிலிருந்தே உருவாக்கும். மே மாதம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதையும் ஊரடங்கையும் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன்னா இது மனிதர்களே அவங்களால எரிவாயு இல்லை, அது தட்டுப்பாடு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அரசாங்கம் ஒன்று சொல்லி மொத்தமாக நிப்பாட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ எதுவும் இல்லை. கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. மனிதர்களே என்ன பண்ணிடுவாங்க, இந்த தேவைங்கிற விஷயத்தை அவங்களால பூர்த்தி பண்ண முடியாது. ஒரு மனிதனுடைய தேவை இன்னொரு மனிதன் உணவால் அந்த தேவையை தீர்த்துக்கணும். அதை உணவால் தீர்த்துக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, அப்போ இது தட்டுப்பாடுங்கிறது நெருப்பில் வருது. நெருப்பை உருவாக்குறதுக்கு நமக்கு சனியோட உதவி தேவை. சனியுடைய உதவி, நெருப்புனா செவ்வாய், சனி அப்படிங்கிறது இந்த டீசலுக்கு, பெட்ரோல், இதெல்லாம் எரிவாயு இதெல்லாமே. அப்போது இந்த உதவி தேவைப்படுறப்போ இதுக்கு பிரச்சனை ஆகுது. காலப்புருஷனுக்கு விரயமாக இருக்கும் பொழுது சாப்பிட்ற விஷயங்கள் கண்டிப்பாக பிரச்சனையாகும். இது எங்கே பாதிப்பாகும்னா சுற்றுலா ஸ்தலங்கள் அடிவாங்கும் நிச்சயமாக. அப்போ சுற்றுலா அப்படிங்கிறது இனி அடுத்த மாதம் ரொம்ப அதிகமான பிரச்சனை சந்திக்கும். சுற்றுலாவுக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப, ஏன்னா எல்லாருமே ஹாலிடே, எக்ஸாம் முடிஞ்சது ஹாலிடே அப்படின்னு நிறைய போவாங்க. அப்போ அங்கங்கே நிறையா பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் டைம் வேறு போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஒரு கணக்கு போகும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கங்கே நிறையா வரும், அது இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அது ஊரடங்கு இப்படி நல்லா வராதுங்க. ஜாதக ரீதியாக அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை. அதாவது ஏன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது மீனத்தில் வருது. அப்போ அது கொஞ்சம் பிரச்சனையை தரும்னு சொல்லிக்கலாமே ஒழிய, ஆனால் அது லாக்டவுன் கொடுக்குற அளவுக்கு இல்லை. அது அதிகமான போர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உள்ள இடங்களுக்கு தான் அதிகமான கொத்து கொத்தாக மனிதர்கள் அதாவது மடிவது, அதாவது அந்த ஏரியாவே, அதாவது கட்டடங்கள் எல்லாமே ஏவுகணைகளால், அதே மாதிரி குண்டு வீச்சால் அப்படியே கட்டடங்கள்லாம் சேதமாகி தீப்பிழம்புகளாக அந்த நகரத்தை காட்சியளிக்கிற அந்த கோலமெல்லாம் பார்க்குறீங்கன்னா அது சனி செவ்வாய்
செவ்வாய் ராகு எஃபெக்ட்ஸ். குரு ராகு தொடர்பு இல்லாமல் இது நடக்காது. இப்போ குரு ராகு தொடர்பு வரும்பொழுது தான் WTC, இதுக்கு முன்னாடியும் அதுதான் 9/11 WTC விடுது பார்த்தீங்களா. அப்போ குரு ராகுடைய தொடர்பு தான். அப்போ குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கும் பொழுது இப்போ பொருளாதார ரீதியாகவும் நிறைய அப்போ விளையாட்டங்களை தவிர்க்க முடியாது, மனிதர்கள் மேலே சுமைகள் தான் உருவாகுது. அப்போ காலபுருஷனுக்கு சனி இப்போ விரயத்தில் இருக்கும்போது நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதிகமாக உருவாக்கும். அப்போ தங்கத்தினுடைய விலை அதிகமாகிறது, பெட்ரோல் அப்போ அன்றாடம் நாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் தண்ணிக்கு ஓடுற மாதிரி இருக்கும், கேஸுக்கு ஓடுற மாதிரி இருக்கும், பெட்ரோலுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியே எதெடுத்தாலும் ஒரு போராடித்தான் ஒன்றொன்னா சாப்பிடணும், ஒன்றொன்னா நம்ம எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுது. அப்போ இது லாங் டைம் எல்லாம் நீங்கள்லாம் ஒரு ஃப்யூச்சருக்குள்ளே வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு சர்வைவலுக்காகவாது நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இப்போ இருக்கிற கிரக நிலைகள் அவ்வளோ ஒரு சாதகமான இது அரச உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவ்வளோ ஒரு சாதகமான காலகட்டம் அல்ல. நெருக்கடியான காலகட்டம், ஆளுகின்றவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான காலகட்டம். இது ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு இப்போது ஒரு நம்ம இந்தியாவில் மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. அது ஒரு நல்ல பலம் அப்படிங்கிறது, அதாவது மோடி அவருடைய ஜாதகம் பலம் இருக்கிறதுனால அது ஒரு பலம் இருக்கிறது. ஏன்னா அரச ஜாதகத்தினுடைய கணக்கை நம்ம எப்பவுமே நான் சொல்லுவேன், அந்த அரச ஜாதக கணக்கு நல்லா இருக்கிறப்போ நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லைன்னா மக்கள் போராலும் பட்டினியாலும் அவதிப்படுவார்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான சிரமம் இல்லாமல், சிரமம்னு நான் சொல்கிறது கொரோனா மாதிரி ஊரடங்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஏதோ சில அறிவிப்புகளோட முடிச்சுக்குவாங்களே, மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுங்க. இதோட எஃபெக்ட் நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஏப்ரல் 26 நீங்கள் இந்த எஃபெக்ட் கொஞ்சம் இந்த பாதிப்புகள் அதிகமாக வரும். ஒரு ஏப்ரல் 26, 28 இந்த டைமில் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் கடந்து முடியக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அந்த இடத்துல சிரமங்களை கொடுக்கும். அப்போ அதீதமான அழுத்தங்களை ஒவ்வொருத்தரும் பொருளாதார ரீதியாக இந்த ஓடி போய் கேஸை வாங்குறது, இந்த பிரச்சனைக்கு அதி தீவிரமாக நடக்கும். ஆனால் இதெல்லாம் சரியாகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் சரியாகும். ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு பலன்களை எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் இந்த சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் லாக்டவுன் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பயந்துக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இதை அதிகமாக நினச்சி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு இப்போவே எல்லாத்தையும் வாங்கி வைக்கலாம், இப்போவே எல்லாத்தையும் எல்லாம் ஏதோ நம்ம ஒரு பங்கர்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் நடந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட கிரகநிலைகள் கிடையாதுங்க. முதல் உலகப் போருக்கான கிரகநிலைகள் அப்படிங்கிறது வருது. ஆனால் அதனுடைய தாக்கம் அந்த நாடு சந்திக்குது. இது இஸ்ரேல் சந்திக்குது, ஈரான் சந்திக்குது, பாலஸ்தீனை சந்திக்குது, எல்லாமே சந்திக்குது. ஆனால் நம்ம நாடு அப்படிலாம் சந்திக்கிற மாதிரி இல்லை. போர் சம்மந்தப்பட்ட பெரிய அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு துளி கூட கிடையாது இதில். அதே மாதிரி பெரிய அளவுக்கு ஊரடங்கு அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை. அதனால் பயப்படாதீங்க. அந்த மாதிரி சூழல்கள் இல்லை. கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். சிலதுக்கு அது வணிகர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கலாம், ஹோட்டலுக்கு நேரம் திறக்கிறதுக்கு கட்டுப்பாடு இருக்கலாம், சிலிண்டர் கொடுக்குறதுல கட்டுப்பாடுகள் வரலாம். அப்படித்தான் வர முடியுமே ஒழிய மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அன்றாடம் நீங்கள் போக வர்றதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. கிரகநிலைகள் அந்த அளவுக்கு மோசமாக இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நம சிவாயம்.